Round இதுவும் கொஞ்சம் 1. நல்லாவே இருக்கு. Fight. மற்ற எல்லா பேரையும் நான் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஒரு பேர் மட்டும் போதும். ஏன்னா நான் அடுத்தடுத்து நான் வேற ஒரு ஒர்க்காக கூட சரி, நான் வேற இதுக்கு நான் வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஒரே பேரை நான் வந்து ரெகுலராக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே நான் இருந்தேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்குது. ஸோ அதனால வந்து என்னன்னா நம்ம இந்த ஒரே பேர் மட்டும் எடுத்து மோஸ்ட்டாக வந்து ஒரு பேர் எனக்கு தெரிஞ்ச கோல்டை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கோல்டு வந்து ட்ரேட் பண்ண முடியாததுக்கான வந்து கிடையாது. பட் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் கோல்டு கொஞ்சம் வந்து ரிஸ்க் தான். மூவ்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து நம்மளோட ப்ரோட்டோகால்ஸ் என்னமோ அது மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கரெக்டாக இது ஒரு இந்த ஒரு பிரேக்கருக்குள்ளே இருக்குது ப்ரோ. கரெக்டாக எஃப்இஜி பிரேக்கர். ஸோ இந்த ஒரு பிரேக்கரில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு செல் என்ட்ரி லிங்க் பண்ணியிருக்கோம். ப்ரோ உங்கள் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் மீட் பண்ணிக்கிறீங்க. ஓகே. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் ப்ரைஸுக்கு மேலேயும் இருக்குது அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஏரியா வந்து இந்த நியூஸ் டைமில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான். ஸோ நம்ம சார்ட் அனாலிசிஸ் தாண்டி நம்ம இதில் வந்து நம்மளோட ரிஸ்க் ப்ரோட்டோகால் மட்டும் தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் வந்து நார்மலாக உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஃப்ளிப் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு 10% இல்லைனா வந்து ஒரு 8% வந்து எடுத்துகிட்டு போகிறனாலும் சரி, ரிஸ்க் ப்ரோட்டோகால் வந்து நீங்கள் என்ன தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தாண்டி ரிஸ்க்கும் சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட ஒர்க்கை மட்டும் நம்ம வந்து ப்ராப்பராக பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அப்படியே மார்க்கெட் கிட்ட வந்து விட்டுருவோம். ஸோ ஓவரால் ப்ரைஸ் மேக்னெட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீக்லி எஃப்இஜி விப்ஸா பண்ணாமல் கரெக்டாக டவுன் ஆகிட்டானா ஓகே. விப்ஸா பண்ணிட்டான் அப்படின்னா முடிஞ்சது. கரெக்டாக நம்ம போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய எஸ்எல் மட்டும் லைட்டாக ஒரு 10 பாயிண்ட் மட்டும் போயிட்டு அடிச்சுட்டு அப்படியே வந்து சரசரன்னு கீழே இறங்கிட்டேன் அப்படின்னா இந்த நேரம் ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகி போயிடும். ஸோ விப்ஸா எல்லாமே இறங்கிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் இருக்குது. சிபிஐயில் வந்து ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா விப்ஸா தான் ப்ரோ. மற்ற எதுலேயுமே அவ்வளோ விப்ஸா வராது. பட் இதில் தான் விப்ஸா அதிகமாக வரும். இதில் ஒரே ஒரு நியூஸ் இல்லாமல் 4-5 இருக்குல்ல ப்ரோ. அதனால ஒன்றில் வந்து மூவ்மெண்ட் வேறு சைடு அடிச்சுட்டு மீதி இதில் வந்து மேபி நம்மளுக்கு அந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில டைம் எஃப்எம் சிங்கிள் நியூஸ் தான் இருக்கும். அது வந்துட்டு அதை நான் வாட்ச் பண்ணிருக்கேன். ஒரே சைடே போய்டும். ஒரே நியூஸ் தான் இருக்கும். என்எஃபிலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே சைடில் தான் இருக்கும். அவ்வளோதான் ப்ரோ. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 CPI. Game over. You lose.